வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராப வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்திலே 20/7/2026. நாள் முழுவதும் வளர்பிறை சப்தமி திதி காணப்படுது. இரவு 7:10 வரைக்கும் அஸ்த நட்சத்திரமும் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரமும் காணப்படுது. மாலை 6:37 வரைக்கும் சிவநாம யோகமும் அதற்கு பிறகு சித்தநாம யோகமும் காணப்படுது. மாலை 3:41 வரைக்கும் கரசைக்கரணமும் அதற்கு பிறகு வணிசைக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா இன்றைய நாளில் பார்த்தோம்னு சொன்னால் மாலை 7:01 வரைக்கும், கிட்டத்தட்ட நாள் முழுவதும் இரவு வரைக்குமே சித்த நாம யோகமும் அதற்கு பிறகு பிரபலாரிஷ்ட நாம யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னு சொன்னால் கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காலையில் 6:15 7:15 வரைக்கும், மாலையில் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 7:36 9 மணி வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:43 12:16 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 1:50 3:24 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சப்தமி திதி. இந்த சப்தமி திதியை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடாது. மற்ற விஷயங்களை பற்றி குழப்பம் இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை தொழில் பொருளாதார சிதைவுக்குள்ளே போகும், இல்லைன்னு சொன்னால் தரித்திரத்தை உருவாக்குன்றாங்க. முக்கியமாக இந்த பொருளாதார சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை ஏதாவது நீங்கள் இன்றைக்கி செய்கிறதா. இப்போ இன்றைக்கும் நல்ல காரியங்கள் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ ஒரு திதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சமி திதி, அதே மாதிரி சப்தமி திதி, அஷ்டமியை விட்டுட்டு நவமி தசமி திதி, ஏகாதசி வரைக்குமே கிட்டத்தட்ட நல்ல காரியங்கள் தொகமாக இருக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு திதியை பொறுத்த வரைக்கும். நான் பஞ்சாங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் கொடுக்க மாட்டேன். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நாள், அதாவது நட்சத்திரம், வாரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 விஷயமும் சரியாக இருந்தால் அந்த நாளில் நம்ம இதை நானும் செய்யலாம். அதுதான் எங்களுடைய கணிப்பு. அதுகளை பார்க்காம நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டு பஞ்சாங்கத்தில் நல்ல நாள்னு குறித்து வச்சுருக்காங்க. அவங்க கிரக அமைப்புகளை வச்சு நல்ல நாள்னு குறிக்கிறாங்க. ஆனால் அந்த நல்ல நாள் உங்கள் ஜாதகத்தோடையே ஒத்துப்போதான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிலருடைய திருமணம் எல்லாம் குறித்து கொடுக்குறாங்க. இப்போ சிறிது காலத்துக்கு முன்னுக்கும் பார்த்தேன், சஷ்டி திதியில் திருமண தினத்தை குறித்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சில நேரங்களுக்கு வியதிபாத நாமயோகம், வைத்திர நாமயோகத்தில் திருமணம், இப்படி இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாகவும் திதிகளுக்கு முக்கியத்துவம், யோகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்குறீங்க. எப்படி பலன் பார்ப்பது? இங்கே இருக்க பல பேருக்கு பலன் பார்க்க தெரியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, ஜன்ன நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த நட்சத்திரம் எப்படி உருவாச்சு? சந்திர பகவான் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தின் மீது பயணம் செய்வார். எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நீங்கள் பிறப்பை எடுத்துக்கிறீங்களோ அது ஜன்ன நட்சத்திரமாக மாறுது. அந்த ஜன்ன நட்சத்திரம் எந்த ராசியினுள்ள இருக்குதோ அது ஜென்ம ராசியாக மாறுது. இங்கே யாரை வைத்து இங்கே நட்சத்திரம் எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு. இப்போ இந்த சந்திர பகவான் எதற்கு சிறப்பம்சமாக இருக்கிறார்? உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயத்துக்கு சிறப்பம்சமாக இருக்கிறார். இங்கே அடுத்த விஷயம் என்னென்னா, எடுத்துக்கொள்ளுங்க, தாய் சந்திர பகவானை தாய் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தாய்ங்கிறது ஒரு கரு உருவாகிறதுக்கான உடலுக்கான வலுவையும் கொடுத்து வளர்க்குறவ தான் தாய். கரு எப்படி உருவாகுது? தாயின்ட்ட இருக்க கருமுட்டை தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த வளர்ச்சி அடைய உயிர்னு ஒன்று தேவைப்படுது. அந்த உயிர் எங்கேருந்து வருது? தந்தைக்கிட்டேருந்து வருது.
ஜோதிட சாஸ்திர விதியின்படி தந்தை கிரகமாக சூரியனை சொல்லுவோம். அப்போ சூரியனுடைய நகர்வு என்னத்தை கொடுக்குதுன்னா ஆத்மா, உயிர். சூரியன் தான் ஆத்மக்காரகன், உற்பத்திக்காரகன், சகல ஆத்மாவின் பிறப்பிடம்னு சொல்லப்படுது. அப்படி சொல்கிற அந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தோடு தான் தொடர்படுறார். அப்போ லக்ன பலன் தான் எல்லாருமே சொல்கிறோம். கோச்சாரம் வரும்போது நம்ம ராசியை பார்க்குறோம். காரணம் என்னென்னா அது உடல் மனம் சார்ந்த விஷயங்கள். கோச்சாரம்னா என்ன அப்படின்னா இன்றைக்கு கிரக நிலை எப்படி இருக்குது, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு, குரு பேச்சு, அப்படியெல்லாம் பார்க்கும்போது சந்திரனை அப்படி பார்த்துட்டு போயிடணும். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்க, உங்கள் ராசியினுடைய விஷயத்தை சொல்லும்போது அதைத்தான் கேட்குறீங்க. நீங்களே கேட்ட திருப்பிக்கலாம், நீங்களே இல்லை ராசின்னு தானே சொல்கிறோம். அதுக்கு பொது பேர் ராசியாக இருக்குது. லக்னம்ங்கிறது தனிப்பட்ட இது ரீதியாக வரக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு மேச ராசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேஷ லக்னக்காரர்கள் அந்த பலனை உன்னிப்பாக கவனிக்கணும். ராசியினுடைய பலனை கேட்க தேவைன்னா கேட்கலாம். எதற்கு கேட்கணும் அப்படின்னா உடல் மனம் இன்னைக்கு வீக்காகாமல் இருக்குமா, உடல் மனம் தெளிவாக இருக்குமா, சரியான ஒரு சிந்தனையை நம்ம செய்ய முடியுமா, அதுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் பலன் எங்கேருந்து வரும், லக்னத்தை தொடர்ந்து தான் பலன் தரும். நான் சொல்கிற பலனையும் லக்னத்தை வச்சு தான் நான் முடிவு பண்ணிக்கிறேன் தவிர ராசியை வச்சு இல்லை. நீங்கள் எப்படி அதை தெளிவாக எடுத்துக்கொள்கிறீங்கிறது உங்களை பொறுத்து. சரி, எனக்கு லக்னம் தெரியாது, எப்படி பார்க்குறது அப்படின்னா முதல்ல உங்கள் ராசி கட்டத்தை எடுங்க. ராசி கட்டம் 12 பெட்டி போட்ட ராசி கட்டம் இருக்குது, நவாம்ச கட்டம் இருக்குது. சாதாரணமாக ஒரு இதில் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் போடுவாங்க ஒரு ஜாதக இதில். கூடுதலாக பாவக கட்டம்னு ஒன்று போடுவாங்க, அது நிறைய பேர் போடுறதில்ல, போடுவாங்க. இது இல்லாமல் 108 கட்டம் இருக்குது. பஞ்சாம்சம், சதுரம்சம், சஷ்டி அம்சம், சப்தாம்சம், அஷ்டாம்சம், இப்படி 108 அம்சங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் கொஞ்சம் கூட வச்சோம். அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்குறவங்க, பலனை கணிக்கிறவங்களுக்கு தேவைப்படும். நம்ம பார்க்க வேண்டியதுனா லக்னத்தை பார்க்கணும். ராசி கட்டத்தில் எங்கே சரி லானா போட்டிருக்காங்களா, கோடு போட்டிருக்காங்களா, ஒன்று போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். அதுதான் லக்னம். அது இல்லாமல் விபரங்கள் அப்படின்ற ஒரு இடத்துல கட்டாயம் ராசி, ஜன்ன ராசி, ஜன்ன நட்சத்திரம், ஜன்ன லக்னம் கட்டாயம் போட்டிருக்கணும். அப்படி போடலைன்னா அது ஜாதகமே இல்லை. இதை தாண்டி 5 விஷயம் போட்டிருக்கணும். என்ன அப்படின்னா நட்சத்திரத்தை மேலே போட்டிங்க, திதி, யோகம், கரணம், வாரம் கட்டாயம் ஜாதகத்தில் இருக்கும். இல்லைனா அது செல்லுப்படையக்கூடிய ஜாதகம் இல்லை, அது சரியான ஜாதகமும் இல்லை. ஏன்னா பஞ்சாங்கத்தை எழுதாமல் என்ன ஜாதகத்தை பார்க்குறது. அப்போ அந்த விபரங்கள் இருக்கும். இது ஒன்றும் எனக்கு தெரியாதே, பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட போங்க, அவர் எல்லாம் தெளிவாக சொல்லிடுவார். அதுக்கு பிறகு பலனை பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மகா திசை புத்தி. இந்த மகா திசை புத்தி சாதகமாக பாதகமாக, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானா. ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்குது, அது நடக்குதா இல்லையா, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது அந்த பலன் சரியான வழிகாட்டலாக இருக்குது. இது வாழ்க்கையை மாற்ற போவதில்லை, அதுக்குன்னா உங்கள் ஜன்ன ஜாதகத்தை தான் பார்க்கணும், வழிகாட்டுறதாக தான் இருக்கும். நம்ம ஜன்ன ஜாதகத்தை பார்த்து சொன்னாலும் இங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உங்களுடைய பலன்களை கூற முடியும். அந்த பலன்கள் எதிர்மறையாக இருக்கும்போது மாற்றத்துக்கான வழிகளை கூற முடியும். ஆனால் நம்ம உங்களுடைய விதியை மாற்ற முடியாது. அதை நான் சொல்கிறது ஒரு ஜோதிடரால் விதியை மாற்றி எழுத முடியாது. அப்போ என்னத்துக்கு நம்ம ஜோதிடம் பார்க்குறோன்னா, மழை வருது, கொடை கொண்டு போகணும். இன்றைக்கி மழை அதிகமாக இருக்கும், வெள்ளம் வரும், அப்போ என்ன செய்யணும், கவனமாக இருக்கும். இப்படி நம்ம எச்சரிக்கைகள் கிடைக்கும்போது மண் சரிவு வரும், எச்சரிக்கை, பூமி அதிர்வு ஏற்படும், எச்சரிக்கை, சுனாமி வரும், எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம அதுக்கான முன்னெச்சரிக்கை வேலைகளை செய்வோம். அது மாதிரி தான் எதிர்மறையான விளைவுகள் வருதுன்னா முன்னெச்சரிக்கை வேலைக்கான வழியை நம்ம காட்டிடுவோம். செய்ய வேண்டியது யார், நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய, அதை பார்த்து கணித்து சொல்வது மட்டும்தான் எங்களால் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குறது, அதை நம்ம தெளிவாக செஞ்சிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பலன் சொல்லும்போது சில விஷயம் சாதகம்னு சொல்லுவேன், சில விஷயம் பாதகம்னு சொல்லுவேன். ஏன் சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, அது நீங்கள் இந்த விஷயங்கள் சாதகம், இன்றைக்கி உங்களுக்கு
லாட்ரியில் நீங்கள் 1 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் போய் லாட்ரியை வாங்கினா தான் கிடைக்கும் தவிர வீட்டிலே உட்காந்துருந்தால் கிடைக்காது. உதாரணத்துக்கு சாதாரண ஒரு விஷயம் சொன்னேன். அதே நேரத்தில் பாதகமான ஒரு விஷயம் சொல்கிறது பயமுறுத்த இல்லை. அப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தயாராக இருங்கன்ற அர்த்தம். குறிப்பிட்ட நபர்கள் மூலியமாக சிக்கல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த சிக்கல் எப்படி இருக்கலாம்? இப்போ வீட்டில் தந்தை மூலியமாக சிக்கல் அப்படின்னு ஒன்று, அவருக்கு உடல்நல கோளாறு வரலாம், இல்லை அவங்க சார்ந்தவங்க மூலியமாக சில சிக்கல் வரலாம், அல்லது தந்தை ஏதாவது ஒரு கடனோ வாங்கி வச்சிருப்பாரா அதனால சிக்கல் வரலாம், இல்லை தந்தையே சில விஷயங்களுக்கு இதை தடைகள் விதிக்கலாம். இப்படி சிக்கல்கள் வரலாம். அது எந்த சிக்கலாக இருந்தாலும் வந்தால் வரப்போகுது, ரைட்டு, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்கதான் அந்த கவனங்கள் வச்சுருக்கேன். நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும், கவனமாக இருந்தால் வர பாதிப்பு கட்ட வைக்கும். இதுதான் சாராம்சம். அடுத்தது, நான் கிரகங்களை சொல்லி தெய்வங்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற விஷயமே என்ன அப்படின்னா, கிரகத்தினுடைய சக்தி அலைகள் நம்மளை நோக்கி விழுந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருமையம் அப்படின்னு சொல்கிற எங்களுடைய பதிவுகள், பாவ பதிவுகளையும் புண்ணிய பதிவுகளையும், கர்மாக்கள், பாவ பதிவும் புண்ணிய பதிவும் சேர்ந்த கர்மா, இந்த கர்மா பதிவு செய்திருக்க இடத்துல இந்த கதிர்வீச்சுகள் விழும்போது சில கதிர்வீச்சுகள் இது அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்தியை உள்வாங்கி கொள்ளும். சில கதிர்வீச்சுகளை உள்வாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். அதாவது சமநிலை அற்ற நிலையில் அந்த கதிர்வீச்சுகள் விழும். அது எதுக்கு ஏற்ற மாதிரி விழுது? உங்களுடைய பாவ பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி, கர்ம பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி அந்த விழுகிற பதிவு சில நேரங்களில் எங்களுக்கு அப்போ தான் தொல்லைகள், சில நேரங்களில் பல நேரங்களில் வாழ்க்கை முறையில் எதிர்மறையாக இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தொல்லைகளையும் சிக்கல்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கதிர்களை நம்ம சமநிலைப்படுத்த தான் அந்த கிரகங்கள் பேர் சொல்கிறோம். அதுக்கு ஒரு அதிதேவதையாக இருக்கக்கூடிய அல்ல அதிதெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தையும் சேர்த்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிரகங்களை கும்பிட முடியாட்டியும் நேராக தெய்வத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அருள் இந்த தெய்வத்தின் வழிபாடு மூலியமாக உங்களுக்கு கிடைச்ச சமநிலைப்படுத்தும். இதுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற பலன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய்வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்டதில் இவ்வளவு நாள் இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு, புதியது வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அடகு வச்சதை திருப்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய நாளில் இருக்குது. கணவன் மனைவி இடத்திலே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமைகள் பெருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மாணவர்கள் பாடசாலை கல்வி கற்ற மாணவர்கள் படிப்பில் சில முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இன்றைய நாளில் இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு சில தடை, குழந்தை சம்மந்தப்பட்ட எதுவும் ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா அதில் தடைகள், தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பத்திரத்தை பதிவு செய்ய போகிறீங்க, ஒரு அனுமதி பெற போகிறீங்க, அதனுடைய ஆவணங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபாருங்கள். இன்னொருத்தையும் ஆலோசனை கேட்டு சரிபாருங்க. அவங்களையும் சரி பார்த்து ஒரு ஆலோசனையும் அவங்ககிட்டையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க மூலிமா சில சிக்கல்கள் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அவங்களோட கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகளை உண்டாக்காதீர்கள். அப்படி உண்டானா கூட, அவங்க மூலியமாக உண்டானா கூட நீங்கள் கவனமாக இருங்க, அதை கடந்து போங்க. இப்போ பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருங்க. முக்கியமாக சொல்கிறது யாருக்கு அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தாயிடமும் உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்திலும் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக்கி என்ன பேசுறீங்கன்னு கவனமாக இருங்க. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு வீடு, காணி, வாங்கணும், எதுவும் வாங்க போகிறேன், விற்க போகிறேன், அதை சரி பார்க்க போகிறேன், எதுலையும் செலவழிக்காதீங்க. கையில் இருக்க பணம் பணமாகவே இருக்கட்டும். வாயை திறக்காமல் இருக்க மௌன விரதம் இருந்தாலும் நன்மையே தரும்.
நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குல தெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதனால உங்கள் முயற்சிகள் எது சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும், வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், கல்வி சார்ந்ததாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அனுமதி பெறதாக இருக்கலாம், பயணங்கள் மூலியமாக வெற்றி கிடைக்கிறதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், நீங்கள் போக முயற்சி பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க போக ஒரு முயற்சி பண்ணலாம், இல்லை இருக்கவங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட தொடர்புப்படுத்தி ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயும் கவனம் வேணும். கையில் இருக்க பணத்தை இன்றைக்கி கட்டினா தான் நடக்கும்னாலும் கட்டாதீங்க. உங்களுக்கான நாள் வரும், அப்போ கட்டிக்கொள்ளுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அடுத்து தூக்கயின்மை பிரச்சனைகள், வீண் அலைச்சல்கள், பண விரயங்கள், பெண்களுக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிற சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபிரம தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யுகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை, ஆள் மனசு அபிலாஷைகளை குறைத்துக்கிட்டால் இன்றைய நாள் நல்லா இருக்கும். இல்லைனா நீங்கள் அதனால் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகுவீங்க. அதனால் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இரண்டாவது திருமணத்தை பற்றி ஆலோசனைகள் யோசனைகள் வேண்டாம். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபிரம தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக. அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, கடல் கடந்து தொடர்போட, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எதுவும் செய்துக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் நீண்ட நாளாக ஒரு நஷ்டத்தையோ விரயத்தையோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை செலவையை சந்திச்சுக்கிட்டு இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகள் முக்கியமாக ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிருந்தால் இல்லாட்டா ஆண் குழந்தையோட வாழ்க்கையில் நன்மைகளை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைகளின் உடல் ஆரோக்கியங்கள் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அவர்கள் மூலியமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் உருவாகிறது தடைகளை உருவாக்கும். நன்மைகள் நடக்கிறதுக்கான ஆயத்தங்கள் வரும்போது அது மூலயமா தடைகள் உருவாகும். அவங்க மூலயமா தடைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஆழ்மனசு ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கோ அல்லது அதை திருப்திப்படுத்துறதுக்கோ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக யோசித்து நிதானமாக எடுக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய எல்லா விஷயத்துலையும், முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், சந்தை சார்ந்த விஷயம், குழந்தைகள் சார்ந்த, முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே சொன்னாலும் சரி, நீங்களும் உட்பட வெளியே போனாலும் சரி, எல்லா தான் கவனமாக. சில விஷயங்களை தொலைக்கவோ, களவு போகிறதுக்கோ, தொலைந்து போகிறதுக்கோ அல்லது விபத்துக்கள் உள்ளாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த பணவரவுகள், எதிர்பார்த்த தந்தை வழி சொத்துக்கள், எதிர்பார்த்த காப்புறுதி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இதெல்லாம் தடைப்படுறதுக்கோ தாமதமாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயற்பட்டால் நன்மை தரும். இந்நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை ஆஞ்சநேயர் குலதெய்வம் கட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், திருமணத்துக்கு வரம் தர்றதா இருக்கலாம், எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்காங்க. கணவன் மனைவி விஷயத்தில் கருத்து வேட வந்தால் கடந்து போங்க. குடும்ப வாழ்க்கை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவுகளை மட்டும் எடுத்து விடாதீர்கள். அடுத்து
யார்கிட்ட என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எதை பேசுகிறோன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. இல்லைனா அதே உங்களுக்கு பூமேராங் மாதிரி திருப்பி உங்களுக்கே வந்து சேரும். அடுத்து குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் அந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் முன்னேற்றங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே உடல் உபாதையிலிருந்து வெளிவர்றது அல்லது அதுக்கான சரியான சிகிச்சைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கள் தொல்லைகள் தேங்கிறதுக்கு அல்லது எதிர்களை மினங்காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக குடும்ப சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்களில் பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட முடிவுகள் இருக்கக்கூடாது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கும். ஒரு காதலை கல்யாணமாக மாற்ற நினைக்கும் போது அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது மிக மிக கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.